ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சிவில் அண்டு கிரிமினல் ஜுடிஷியல் டெஸ்ட் நம்பர் 2, அதாவது சிவில் பேப்பர் கோட் நம்பர் 116க்கு இது 2வது வீடியோ நாங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதில் இதுக்கு முன்னர் கேட்கப்பட்ட, அதாவது இதுக்கு முன்னர் நடந்த துறை தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளில் முக்கியமான கேள்விகளை ஒன் வேர்டாக ப்ரிப்பேர் பண்ணி பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட் 1ல் ஒரு 100 ஒன் வேர்டும், இப்போ நான் 2வது வீடியோ இதில் பார்ட் 2 இதில் ஒரு 100 ஒன் வேர்டும் அடுத்தடுத்த பார்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இதில் தேவையானங்க, அதாவது தமிழ்நாடு அரசு துறை ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் நீதித்துறையில் பணிபுரியவங்களுக்கு துறை தேர்வு எழுதுறதுல 2வது பேப்பர் இந்த சிவில் அண்டு கிரிமினல் ஜுடிஷியல் டெஸ்ட் நம்பர் 2, அதாவது சிவில் பேப்பர்னு சொல்லுவாங்க, கோட் நம்பர் 116. அதில் சிவில் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் வரும். 2 விதமாக பரீட்சை நடக்கும். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டேபிளில் 80 மார்க், அது ஃபுல்லாக ஒன் வேர்டு கம்ப்யூட்டர்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது எக்ஸாம் தியரி, அது 20 மார்க் கையில் எழுதுறது. ஃபஸ்ட் பேப்பரில், அது இந்த ஒன் வேர்டில் எழுதுகிற 80 மார்க்கில் 36 மார்க் எடுக்கிறவங்க, 2வது தியரியில் 9, டோட்டலாக 45 எடுக்கிறவங்க பாஸு. ஃபஸ்ட் பேப்பரில் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமம். ஏன்னா 2வது பேப்பர் நம்ம புக்கை பார்த்து எழுதுகிற ஆப்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஃபஸ்ட் பேப்பருக்கு கையில் புக்கு இருக்காது. நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் அந்த எக்ஸாம் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதுக்கு முன்னர் இந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறவங்க தேவையானவங்க இதில் ஒரு வீடியோ கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு 100 ஒன் வேர்டை கொடுத்துட்ருக்கோம். இது பார்ட் 2, 2வது 100, அதாவது சிவில் எக்ஸாம் கோட் நம்பர் 116க்கான மெட்டீரியல். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளில் முக்கியமான கேள்வி, உதாரணமாக இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்களேன், வழக்கெழு வினாவாக இல்லாதது என்னன்னு கேட்குறாங்க. சாட்சியத்தை அனுமதிப்பது ஒரு வழக்கெழு வினாவாக இல்லாதது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி மொத்தமாக 100 கேள்வி கொடுக்குறோம். முக்கியமான கேள்வி, இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி, கண்டிப்பாக இந்த தடையும் இது வருங்கிறது உறுதியாக சொல்லலாம். நீங்கள் இதிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேவையானவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும். மொத்தம் 12 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேஜில் ஆரம்பித்து மொத்தம் 100 கேள்வி, 100 ஒன் வேர்டு, இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்கு ஃபுல்லாக சிவில் புக்குங்கிறது அவ்வளோ உரிமையில் நடைமுறை சட்டங்கிறது 1000-2000 பக்கம் இருக்கும். அவ்வளோத்தையும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதிலேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். அதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். 1வது பேஜ் ஆரம்பித்து 2வது பேஜ், 3வது பேஜ், மொத்தம் 100 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நாங்கள் 100 கேள்வியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே ஒரு 100 ஒன் வேர்டு கொடுத்துருக்கோம். இது 2வது பார்ட்டு, அதாவது 200. இதில் நல்லா பாருங்கள். தேவையானவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இதோட கமெண்ட் பாக்ஸில் பார்த்தோன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் பிடிஎஃப் லிங்காக கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் லிங்க் கூகுள் டிரைவில் எங்களோட இதில் சேவ் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க அந்த பிடிஎஃப் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பிடிஎஃப் இருக்கோ இதை அப்படியே ஓப்பன் ஆகும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து இல்லை மொபைலே கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிவில் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 செக்ஷன்ஸ் வரும். 1000 செக்ஷன் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி ரீட் பண்ண முடியாது. அதுக்காக முக்கியமான கேள்விகளாக இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் எதெல்லாம் தேவை, இதில் செக்ஷன் சம்மந்தப்பட்டு இருக்காது. மற்றபடி கேட்கப்பட்ட கேள்வி, தேரி சம்மந்தப்பட்டு கேட்கப்பட்ட கேள்விகள் நிறையா இருக்குது. தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போன்று மற்ற மெட்டீரியல்ஸ் பெறதுக்கும் நம்ம சேனலில் பாருங்கள். ரெகுலர் சதீஷ் ராஜசேகரன் நம்ம சேனலில் பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடுவேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு கேள்வியை எடுத்து அதுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி டைப் பண்ணி நாங்கள் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்து இந்த சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், சிவில் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். தேவையானங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.